Hi Cauveryans, welcome back. இன்னைக்கு வீடியோ வந்து நேற்று வீடியோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு 11 ஸ்டாக் நேற்று டீல் பண்ணேன். அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா ஒரு 6,000 7,000 ஷேர்ஸ் இருக்குது அண்ட் லிஸ்டட் அண்ட் ஆக்டிவில் ஒரு 3,000 ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு டெய்லி. அப்போ வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கணும்ல. ஏன்னா கிரேட் ஸ்டாக்ஸுங்கிறது ஒன்லி 10-11 தான் இருக்காது, அதுக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் இன்னொரு லிஸ்ட்டு, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால இன்றைக்கி வந்து அனதர் ஒரு 12 ஸ்டாக்ஸை பற்றி நான் பேச போகிறேன். இது வந்து கிரேட் கம்பெனி அண்ட் ஆல்சோ வில் பிகம் கிரேட் ஸ்டாக் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் வந்து வில் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா சில செக்டார்ஸ் அப்படியே டோட்டலாக நான் ஒமிட் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னன்னு கூட இந்த இதில் சொல்ல போகிறேன் நான். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த லேட்டஸ்ட் இதை பற்றி பேசிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிட்டைல் இன்ஃப்ளேஷன், தட் இஸ் சிபிஐ இன்ஃப்ளேஷன் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. 2.1. ஏன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரொம்ப குறைஞ்சனால இதுவும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா ஃபுட்டோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ஹை. ஏன்னா ஃபுட் அண்ட் ஃபியூவல் பார்த்திங்கன்னா நியர்லி 54% இருக்குது. அண்டு இன்ஃபேக்ட் ஃபுட்டோட இது பார்த்திங்கன்னா நெகட்டிவில் போயிருக்கு. இன்ஃபேக்ட் ஏன்னா அவைலபிலிட்டி பிளண்டியாக இருக்குது, மேபி டிமாண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனாலேயே ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் மந்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் இது ஆகலை. இன்ஃபேக்ட் இந்த மாதம் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன மாதத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா. நான் வந்து எந்த மந்த்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஜூன் மந்த்து தான் பற்றி பேசுகிறேன் நான். அண்டு ஒன் மோர் பாயிண்ட் ஆல்சோ, ஏன் இந்த இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பேஸ் எஃபெக்ட். லாஸ்ட் இயர் ஜூனில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தென் வந்து இன்ஃப்ளேஷன் அந்த டைமில் வந்து 5.4. அதனால் அதோட இது இந்த மாதம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பர்சன்டேஜ் வைஸ் வந்து ஒரு ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே அப்படின்னா ஆர்பிஐயோட மீட்டிங் வந்து August 4 அன்றைக்கி வருது. அவங்க வந்து இந்த டேட்டா வந்து ரொம்ப ஹெவியாக ரிலே பண்ணுவாங்க. அதனால் அவங்க கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கூட ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு ஆர்பிஐ கவர்னர். ஏன் அப்படின்னா அவங்க வச்ச இது என்ன 2 to 4% அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து 2க்கு கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்யூமிங் தட் சே நெக்ஸ்ட் மந்தில். அப்போ வந்து நேச்சுரலி அவங்க வந்து மேபி ஃபோர்ஸ் டு ரீதிங்க், ஏன் இன்னொரு ரேட் கட் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. மேபி நான் ஃபீல் பண்ணுறேன் அனதர் 0.25 குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஆகஸ்ட் மீட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தி இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வந்து லார்ஜ் எக்கானமிஸ்லாம் பாருங்களேன், ஈவன் இன்க்ளூடிங் நம்ம ஜப்பானை பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி இருக்குது பாருங்கள், நியர்லி அபவுட் 0.1%. ஜப்பான்லலாம் 0.1%. ஈவன் சைனாவில் கூட பார்த்திங்கன்னா இட் இஸ் ஓன்லி 1%. அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில் வந்து இவ்வளோ ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அக்செப்டபுளாக பார்த்தோம்னா டெஃபினட்டாக நாட் அக்செப்டபிள். ஏன் அப்படின்னா இப்போ பேங்க்கு பாரோயிங்கை எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து டெபாசிட்டும் க்ரோ ஆகிறதில்ல, அட்வான்ஸஸும் க்ரோ ஆகிறதில்ல. அண்டு இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பாரோயிங்க்கு, அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி தானே ஆகணும். இன்னும் ஸ்லோயிங் எக்கானமி வித் இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிற டைமில் நேச்சுரலி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபர்தராக குறைக்கிறது தான் பெட்டர். அப்போ தான் பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எல்லா பேங்க்கும் ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸஸ் இம்ப்ரூவ் ஆகலை, அதுதான். பட் ஆனால் நேற்று வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அட்வான்ஸ் வந்து 15% க்ரோ ஆயிருக்கு அண்ட் டெபாசிட் வந்து 14% க்ரோ ஆயிருக்கு. ரொம்ப சர்ப்ரைஸு. பட் ஸ்டில் அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியுது, சில பேங்க்ஸ்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. பட் ஆனால் இதெல்லாம் அந்த ஸ்மால் பேங்க் கேட்டகரியில் வரும். நம்ம வந்து லார்ஜ் பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐயோ இல்லாட்டா ஐசிஐசிஐ இல்லாட்டா ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி பேங்க்கோட கம்பேர் பண்ண முடியாது. பட் அவங்க ஸ்பேஸில் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கன்சர்ன் என்ன அப்படின்னா கிரெடிட் காஸ்ட் ரொம்ப ஹை, அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறனால அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த இதில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அவங்க ரிசல்ட்ஸை பார்த்துக்கோங்க. மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இதை கூட நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணலாம்.
among the banks பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து Q1 ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபார் பெட்டர் தென் ஏர்லியர் குவார்ட்டர்ஸோட கம்பேர் பண்ணால். அதனால இந்த பேங்க்கை கூட நம்ம வந்து கிரேட் ஸ்டாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதோட ப்ரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1.6 மேக்ஸிமம் ரீச் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். அண்டு பார்ப்போம் ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஃபியூ செக்டார்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணல, அது என்னன்ட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அப்படியே ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன் நான். அண்ட் அப்புறமேல ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் ஏன் அப்படிங்கிறத அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், தென் நாட்கோ ஃபார்மா அண்டு கிளென்மார்க் ஃபார்மா, டிவிஸ் லேப், தென் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், தென் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், தென் நாராயணா ஹிர்தாலயா ஹாஸ்பிட்டல், and then ICICI Prudential AMC, then HDFC AMC, then Aditya Birla Sun Life ANC, then ITC Hotels, then Indian Hotel Company, even Juniper Hotels கூட இந்த லிஸ்ட்டில் நம்மளை ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபியூ இதுக்கு மட்டும் ஸ்டாக்ஸுக்கு மட்டும் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து மோர் தென் 15 மினிட்ஸ் நம்ம போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும் 15 மினிட்ஸ்க்குள்ளே. அதுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிக்கிற ட்ரை பண்ணுறேன். அப்புறமேலே இந்த ஸ்டாக்ஸ் அத்தனையுமே for information and education purpose, and it is not a stock recommendation. அதனால் நல்ல நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஒரு வேத வாக்கை எடுத்துக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணணும். அதில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது டிஃபெக்ட்ஸ் வந்து ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கவே வாங்காதீங்க. ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், தென் ஸ்டடி பண்ணுங்கள். ஐ எம் ஒன்லி கிவிங் அ ஹிண்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நீங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நம்ம கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தட் வந்து இந்தியா UK டீல் சைன் பண்ணனால 140% டேக்ஸ் இருந்தது ஃபார் இந்த மாதிரி ஆல்கோஹால் பிவரேஜஸ்க்கு. எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 70% ஆகப்போகுது, அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி ஈவன் 30% லெவலுக்கு வரப்போகுது. அப்போ வந்து இவங்களுடைய பிராண்ட் ரொம்ப ஃபேமஸ், லைக் ஜானி வாக்கர், பிளாக் டாக், இந்த மாதிரி பிராண்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக சேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு இவங்க பார்த்திங்க 2 விதமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று பல்க் இம்போர்ட் பண்ணுறாங்க, அப்புறம் பாட்டிலாகவே அப்படியே இம்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இவங்க வந்து அட் அ லோவர் ரேட்டில் இந்தியாவில் கொடுக்கும்போது சேல்ஸ் வந்து ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் ஆகும். தி ப்ரீமியமைசேஷன் இந்த செக்டாரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுது. அதனால் வந்து இந்த கம்பெனி நல்லா பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் வந்து நாட்கோ ஃபார்மா, இவங்களோட பிஸ்னஸ் மாடல் ரொம்ப யூனிக்காக இருக்கும். பேரா4 சேலஞ்ச் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா பேரா4ங்கிறத டிஸ்பியூட் பண்ணுறது. ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கவன்ட்ட நீங்கள் வச்சுருக்க பேட்டர்ன் செல்லுபடி ஆகாது, இல்லாட்ட டைம் முடிஞ்சிருச்சு, இல்லாட்ட எவர் க்ரீனாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதனால வந்து நான் வந்து அதை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்கா அந்த மாதிரி பிளேஸில் கூட சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணுறதும் உண்டு. இவன் செமக்ளோடே கூட மைலன் லேப்ங்கிற கம்பெனியோட டைப் பண்ணி அதை வின் பண்ணியிருக்காங்க வேறு. அதனால் இவங்க வந்து ரொம்ப குயிக்காக வந்து அந்த செமக்ளூட்டைட்டை வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்டிபேம், அது சொன்னோம்னா அது கூட ஒரு கேன்சர் ட்ரக் தான். அண்ட் ரோச் வந்து இதை ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள சேலஞ்ச் பண்ணி இது எவர் க்ரீனிங்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. தோ அட் அ சிங்கிள் ஜட்ஜில் வின் பண்ணால் கூட இந்த டிவிஷன் பெஞ்சில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட் வரலை. அதை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அவுட்கம் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் பண்ணி முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க. அதனாலேயே இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் அண்ட் பெட்டராக ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய ரிவ்யூ லிமிட் வந்து முடிஞ்சால் கூட இன்னும் இந்த மாதிரி அதர் ட்ரக்ஸ் தான் அந்த பைப்லைன், அதனால இவங்க நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் கேஷ் ரிச் கம்பெனி, அவங்க வந்து ஃபார்முலேஷன் தான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். அண்ட் இதை தவிர வந்து க்ராப் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதில் கூட இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி டு பி வாட்ச்ட் அப்படின்னு சொல்லுவேன். இது வில் பிகம் அகெயின் அ கிரேட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிளென்மார்க் ஃபார்மா, அது என்னென்ன ரீசன் உங்களுக்கு தெரியும். இப்போ $700 million அபிவி
இவங்க வந்து ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி, அவங்களோட டைப் பண்ணியிருக்காங்க. $700 million இமீடியட்டாக வரப்போகிறதில்ல, அபவுட் $70 million தான் இமீடியட்டாக கிடைக்க போகுது அவங்களுக்கு. ஆனால் ஒரு மைல்ஸ்டோன் பேசிஸில் அவங்களுக்கு பேமெண்ட் வர கிடச்சிட்டே இருக்க போகுது. ஆனால் நார்மலி இந்த மாதிரி ட்ரக் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லுது. அதனால் இவங்க வந்து இவங்களுடைய கிளென்மார்க்கோட யூனோ சக்ஸஸ் வந்து ஷுவராக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு இப்போ ஃபேஸ் 1 ட்ரையல் தான் முடிஞ்சிருக்கு. இவங்க கண்டுபிடிச்ச ட்ரக் திஸ் அ ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு இந்தியன் கம்பெனி வந்து இந்த மாதிரி ட்ரக் டிஸ்கவரியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன் ரீசன்ட் டைமில். அதனால் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் நாட் ஓன்லி தட், இவங்க வந்து இது கமர்ஷியலைசேஷன் ஆச்சு அப்படின்னா ஈவன் வந்து ரெகுலராக ராயல்ட்டி பேமெண்ட்டும் இந்த கம்பெனிக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெரி குட் நியூஸ் ஃபார் கிளென்மார்க். நம்ம ஹோப் பண்ணுவோம் இவங்க வந்து சக்சீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த இது வந்து கிரேட் ஸ்டாக் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. அதனால தான் மார்க்கெட் வந்து ரீரேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். டிவிஸ் லேப், இந்த டிவிஸ் லேப் வந்து த ஃபஸ்ட் பர்சன் டு டூ ஃபர்மெண்டேஷன் ரூட் மூலமாக சக்சீட் பண்ணாங்க. அதனால வந்து இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு ரைட் ஃப்ரம் த டைம் ஆஃப் லிஸ்டிங்லேருந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ பண்ணிகிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு 6800 அந்த மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. இவங்க வந்து செமக்ளூடைட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இவங்க பெப்டைட் மாலிகூல்ஸில் இவங்க வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி. இப்போ வந்து செமக்ளூடைடும் இவங்க கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து அனதர் பூஸ்ட் அவங்களுடைய சேல்ஸுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்காக நிறைய ஃபெசிலிட்டி வேறு போட்டுட்ருக்காங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு சொல்லணும். 3500 crore வந்து ஈவன் நவ் வந்து கேஷ் பேலன்ஸாக வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபர்தராக ரீரேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். அண்டு அப்புறம் நெட்வெப் சொல்ல வேண்டியதில் டேட்டா சென்டருக்கு வேணுங்கிற அத்தனை எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறது அண்டு சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே இந்த கம்பெனி தான் பண்ணுறாங்க. அண்டு ஏன் இந்த கம்பெனி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத கூட இப்போ நான் ஷார்ட்லி சொல்கிறேன். அண்டு அந்த இதை கூட பேஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் பார்க்கலாம், ஸ்டடி பண்ணலாம் அகெயின். அப்புறம் ஏயு ஸ்மால் பேங்க் இஸ் பேசிக்லி அவங்களோட நிறைய பேராமீட்டர்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஒரு வீடியோ கூட ரீசெண்டாக போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்டு இந்த ஏயு பேங்க்கில் ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கிறனால இவங்க வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் குறையிறப்ப இவங்க வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து விடுபடுவாங்கன்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஹிர்தாலயா, நாராயணா ஹிர்தாலயா இஸ் ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இவங்களுடைய கம்பெனியும் வந்து will do well. And ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் செக்டருக்கு வந்து வெரி ஃபியூ பீப்புள் தான் இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறனாலையும் அண்டு இவங்க பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி அந்த ஹார்ட் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இவங்களுடைய ஹாஸ்பிட்டல் க்ரோத்துக்கு தான் கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேல ஏஎம்சி கம்பெனிஸ், நான் ரீசெண்டாக கூட HDFC பற்றி பேசினேன். அலாங் வித் இந்த ICICI Prudential is coming up. ஸோ அந்த கம்பெனி வந்து வில் பர்ஃபார்ம் வெல் லைக் அதர் ஏஎம்சி கம்பெனிஸ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆதித்யா பிர்லா ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி, அந்த கம்பெனியும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி பேசிக்கலி. அண்டு கரெக்டாக இவங்க ஆரம்பித்த டைமில் வந்து இந்த செக்டார் வந்து ரீரேட் ஆகுது. அதனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்களோட ஃபண்டமெண்டல் சோர்ஸை சேர்த்து போகும். அதனால இவங்க பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். லைக்வைஸ் த ஜுனிப்பர் ஹோட்டல்ஸ் கூட இதோட சேர்த்து கன்சிடர் பண்ணலாம். அண்டு அதே மாதிரி தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். இப்போ எல்லா ஹோட்டல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மோர் வந்து யூனோ அசட் லைட் மாடலில் நோக்கி தான் எல்லாரும் போகிறாங்க. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் அவங்களே ஹோட்டல்ஸ் டெவலப் பண்ணாமல் அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் ஹோட்டல்ஸோட டைப் பண்ணி இல்லாட்ட இந்த அசட் ஓனர்ஸோட டைப் பண்ணி அவங்க ஹோட்டல்ஸை ரன் பண்ணுறதுனாலையும் இவங்களுடைய க்ரோத் வந்து பெட்டராக இருக்கும். இவங்க
ரெவென்யூவும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அண்ட் ஐடிசி மட்டும் இல்லை, இந்தியன் ஹோட்டல் கம்பெனி தட் இஸ் அ தாஜ் குரூப், அவங்களும் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜுனிப்பர் அஃப்கோர்ஸ் இந்த ஹயாத்துங்கிற அந்த பிராண்ட் நேம் இருக்கிற கம்பெனி அது இப்போ வந்து ஒரு கரெக்டாக இருக்குது, அதனாலையும் சொல்லலாம் இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் லைக் ஹாஸ்பிட்டல் செக்டர் நல்லா பண்ணுறதுக்கும் கிரேட் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய யூனோ தி மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் அவங்களுடைய நம்பர் வந்து will go up tremendously. Next 3-4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 60 மில்லியன் இருக்கிறது சம்திங் லைக் 100 மில்லியன் ரீச் ஆகும் அப்படின்னு தான் நிறைய பேரோட கணிப்பாக இருக்குது. ஸோ அதனாலேயும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் கிரேட் கம்பெனி வந்து கிரேட் ஸ்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஏன் வந்து இந்த நெட்வெப் இல்லாட்டா வந்து நாராயணா ஹிருதாலயா இல்லாட்டா இந்த ஐடிசி அந்த மாதிரி ஹை பிஇ ஷேர்ஸை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். த ரீசன் ஃபார் தட் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை பிஇ ஸ்டாக்ஸ் வந்து இந்த பாஸ்ட் 6-7 மந்த்ஸாக வந்து கரெக்டாக இருக்குது. எஸ்பெஷலி ஃப்ரம் செப்டம்பர் 2024 வந்து கரெக்ட் ஆகிடுது. ஸோ ஹை பிஇ ஷேரு வந்து கரெக்ட் ஆகிறப்ப அவங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத் வந்து இப்போ பெட்டராக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனிலாம் நல்லா பண்ணும், 100% வந்து தே வில் டூ வெல் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வெப் எடுத்துக்கோங்களேன். இந்த நெட்வெப் வந்து இதோட இது வந்து 196 அது மாதிரி இருந்தது பிஇ. இன்றைக்கி வந்து இட்ஸ் கோட்டிங் அரௌண்ட் 91. அதனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா டேட்டா சென்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏஐயில் பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அடிக்வேட் டேட்டா சென்டரு இல்லாததுக்கு ஒரு காரணம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அதை அட்டம்ப்ட்டும் பண்ணலை, அதுவும் மெயின் காரணமாக இருக்கலாம். பட் ஆனால் இந்த டேட்டா சென்டர்ஸில் வந்து இவங்க வந்து ஒரு மேஜர் பிளேயராக இருக்கிறனால இந்த கம்பெனி வந்து திருப்பியும் க்ரோத் பொட்டென்ஷியல் ட்ரெமெண்டஸாக இருக்குது. அதனால் பிஇ அலோன் வச்சுட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணிட முடியாது அப்படின்னு தான் என்னுடைய கன்டென்ஷன். இதை தவிர வந்து அதர் ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட ரேட் கட்டு, இதனால் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணும். பிகாஸ் அந்த டிமாண்ட் சைடு வந்து நல்லா இருக்கும். எதர் த பாரோயிங் சைடாக இருந்தாலும் சரி, இல்லாட்ட அந்த கமாடிட்டி சைடில் பிகாஸ் ஆஃப் த லோ இன்ஃப்ளேஷனால் அதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிறனாலையும் சில செக்டார்ஸ் வந்து நல்லா பண்ணோம். ஸோ அதையும் வந்து நான் இதில் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அண்டு இந்த மான்சூன் இந்த வருஷத்தில் நல்லா இருக்கிறனால அண்டு தைரியமாக சொல்லலாம் என்ன அப்படின்னா பை அனதர் 2-3 months டைமு 46% ஆஃப் அவர் பாப்புலேஷன் எதை நம்பி இருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரை நம்பி தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்க போகுது. அப்போ அவங்கக்கிட்ட நிறைய இருக்கிறப்ப அந்த ரூரல் எக்கானமி வந்து ட்ரெமெண்டஸாக நல்லா பண்ணும். அதனாலேயும் சொல்லலாம் சில செக்டார்ஸ் அண்ட் சில கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணோம். அதனாலேயும் சில கம்பெனிஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் டு பிகம் அ கிரேட் ஸ்டாக் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் அடிஷ்னல் ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அடிஷ்னல் ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன, பிஇ கரெக்டாகிடுச்சு, ஸ்டில் அவங்களுக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் பெட்டராக இருந்தால் அந்த கம்பெனி நல்லாயிருக்கும். அண்ட் ஆர்பிஐயோட ரேட் கட்டு ஃபர்தராக கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த நிறைய செக்டார்ஸ் வந்து இதனால் பயனடையும். அண்ட் எஸ்பெஷலி ஃபியூ ஸ்டாக்ஸ் இன் தட் செக்டார் வந்து ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் தேர்ட் ஒன் த மான்சூன் வந்து ஒரு பெரிய ட்ரிகரிங் ஃபேக்டராகவும் அமையும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய அனதர் 12 ஸ்டாக் லிஸ்ட்டு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அதில் கமெண்ட்டில் தெரிவிங்க, அதை பார்த்து கூட நான் பயனடைஞ்சிப்பேன். சில ஸ்டாக்ஸ்லாம் நான் டெலிபரேட்டாக இன்க்ளூட் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி. ஸோ ஐடி சர்வீசஸ் எஸ்பெஷலி த டாப் 5 கம்பெனிஸ் எந்த கம்பெனியும் நான் இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் அதே மாதிரி பேங்க்ஸில் வந்து நிறைய டாப் ப்ரைவேட் பேங்க்ஸ் எதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் எஸ்பெஷலி இந்த டாப் 5 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கே இருக்கிறாங்க. ஸோ நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனியாக பார்த்துக்கிறாங்க, தென் நல்லா டிவிடெண்ட் கொடுத்து அதை பார்த்துக்கிறாங்க, தென் வந்து எல்லா ரேஷியோஸும் அக்செப்டபிள் லெவலில் இருக்கான்னு பார்த்துக்கிறாங்க, தென் வந்து இந்த மாதிரி ஷேர் ஹோல்டருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிறாங்க.
பட் ஆனால் கம்பெனியோட ஃப்யூச்சர் எங்கே இருக்க போகுது ரியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னோவேஷன் சைடில் தான் இருக்க போகுது. அவங்க ஐபி லெட் கம்பெனியாக இருக்கணும், தெர் இஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லெட் கம்பெனியாக இருக்கணும். பட் ஆனால் அவங்க வந்து மோர ஷேர் ஹோல்டரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற அளவுக்கு தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதனால வந்து இந்த டாப் 5 ஐடி கம்பெனிஸ் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்படியே கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் செகண்ட் லெவல் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் இருக்குல்ல, ப்ராடக்ட் டிபெண்டான நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதர் பர்சிஸ்டன்ட், கேபிஐடி இல்லாட்டா கோஃபோர்ஜ் அந்த மாதிரி கம்பெனிஸை திங்க் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஜோகோ மாதிரி அவங்க வந்து சாஸ் சர்வீஸில் நல்லா இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அவங்க அன்லிஸ்டட் கம்பெனி, நம்ம அதை பற்றி பேச முடியாது ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே சமயத்தில் பேங்க்ஸ் ஏன் கன்சிடர் பண்ணலை அப்படின்னா, இப்போ HDFCலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் ஒரு 4 to 5% தான். அதுவும் வந்து 5 years பீரியடில் எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் பார்க்க முடியுது. பட் நமக்கு மினிமம் டிமாண்ட் வந்து அட்லீஸ்ட் 10% இருக்கணும். இட்ஸ் அ கிரேட் கம்பெனி. வெதர் இட் வில் பிகம் அ கிரேட் ஸ்டாக்கா அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி கிளியராக நம்ம வந்து அதுக்கு பார்த்து லே பண்ண முடியாது. அண்டு they are going to consider a bonus issue. அந்த போனஸ் கொடுத்தா கூட நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா பாருங்கள், அதில் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் யார்? only FIIs and DIIs. இவங்க 2 பேர் தான் ஹோல்டிங் மோர் தென் 85%. ஸோ எனி இந்த கார்பரேட் ஆக்ஷன் எனி எடுத்தீங்கன்னா அது யாருக்கு பெனிஃபிஷியலாக அமையும் அப்படின்னா இந்த பிக் 2 players தான். அண்ட் நாட் ஃபார் த ரியல் மாசஸ் ஆர் த ரிட்டைலர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. எனியோ இட்ஸ் அ கிரேட் கம்பெனி. பட் வந்து கிரேட் ஸ்டாக் ஆகுமா அப்படின்னா அவங்களுடைய க்ரோத் வந்து எஸ்பெஷலி ஆன் தி அட்வான்ஸ் சைடு வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. இன்னும் வந்து அந்த HDFC மர்ஜர் இஷ்யூ வந்து இன்னும் அவங்க சார்ட் அவுட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்ப்போம் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. அப்புறம் அதை பற்றி திருப்பியும் நம்ம ரீரேட் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை ஏதாவது இந்த ஸ்டாக் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வாங்குங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.